ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 30ங்க, வெட்னஸ்டே. ஆமாங்க, பசங்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் நான் ஸ்பெஷலாலாம் செய்யலை. முந்தா நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, நேற்று வச்ச புளிக்குழம்பு இருந்துச்சு, அதை சூடு பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி லஞ்சுக்கு கட்டி கொடுத்தேன். பாப்பா தோசை எடுத்துகிட்டு போயிட்டா. தம்பி நேற்று வச்ச புளிக்குழம்பு வச்சு கொடுத்து அப்பளம் பிடிச்சி கொடுமா போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அதே தாங்க இன்றைக்கி கொடுத்தேன் 2 பேருக்கும். இன்றைக்கி எப்போதுமே பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே என்ன நடந்துச்சோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாப்பா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வாமா வாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால், என்னம்மா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னான்னா, இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் சொன்னாங்க, அதுவும் எங்கள் சயின்ஸ் மேம் சொன்னாங்க, ஒரு நாள் சமைச்சு ஒரு நாள் மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா, அடுத்த நாள் அதை காலி பண்ணிடணுமா, இல்லைன்னா அது விஷமாக மாறிடுமாமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. எனக்கு சிரிப்பு தாங்கவும் இல்லை. ஏமா அப்படின்னா, இன்றைக்கி நான் வச்சது கூட 2 நாளைக்கு வச்சது தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அப்போ நீ சாப்பிட்டது விஷத்துக்கு சமம், இன்றைக்கி நீ விஷந்தாமல் சாப்பிட்ருக்க அப்படின்னு சொன்னேன். என்னம்மா பெத்த பிள்ளைக்கு போய் இப்படி விஷத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டா. உண்மையாக செம்ம ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாகவும் இருந்துச்சுங்க. அப்புறம் நான் சொன்னேன், ரியலைஸ் பண்ணேன், உண்மையே ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட்ணும். அதனால தான் நான் இன்றைக்கி பழைய குழம்பு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜிலலாம் எல்லா திங்ஸும் வைக்க மாட்டேங்க. அன்னன்னைக்கே கிளியர் பண்ணிடுவேன். இந்த மாவு தயிர் மட்டும் தான் மேக்ஸிமம் வச்சுருப்பேன். மற்ற எதுவும் ஃப்ரிட்ஜில் அந்தளவுக்கு வச்சுருக்க மாட்டேன். காய வச்சுருப்பேன், அவ்வளோதாங்க.